தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போன்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் சொல்றாரு. தமிழ்நாடு எந்த காலத்திலயும் இருமொழி கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு தமிழக கல்வி அமைச்சர் அன்பியும் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு. இங்க என்னதான் பிரச்சனை? ஏன் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பல காலங்களா இந்தி திணிப்புக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. மும்மொழியே கல்விக் கொள்கை வந்தா தமிழ்நாட்டுடைய தனித்துவம் அழிஞ்சிடும்னு பலருடைய எண்ணமா இருக்கு. இந்தியை கத்துக்கிறதால தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு பெரிய எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறது பலரோட எண்ணமாவும் இருக்கு. ஆனா பல காலமா தேசிய கட்சிகள் இந்தி மொழியை இந்தியாவுடைய ஒரு பொதுவான மொழியா கொண்டு சேர்க்கணும்னு நீண்ட நாள கனவா இருக்கு. ஏன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்ல இருந்து நாகாலாந்து வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பலதரப்பட்ட மொழிகளும் பலதரப்பட்ட கலாச்சார வேற்றுமைகளும் இருக்கு. இவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒத்த கருத்துங்கிறது இந்த மண்ணில இல்ல. மக்கள் கிட்ட ஒரு பொதுவான பிடிப்பு இல்ல. இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு நாடா திகழுது. எனவே இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கருவியா இந்த தேசிய கட்சிகள் பாக்குறாங்க. இதனாலேயே இந்திய மற்ற மாநில மக்கள் கத்துக்கணுங்கிற அவங்களுடைய நீண்ட நாள கனவா இருக்கு. ஆனா தமிழர்களோட பார்வையில இந்தியில படிக்கக்கூடிய வடமாநில இளைஞர்கள் ஒன்று பெரிதளவு முன்னேறிலேயே இங்கிலீஷ் தானே பலரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிங் லாங்குவேஜா இருக்கு. ஹிந்தி பேசக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசில் வந்து மக்கள் வேலையின்மையால பிற மாநிலங்களை நோக்கி நகரத்துங்கிறது அதிகமாயிட்டு வருது. அவங்களுக்கு இந்தி மொழியால எந்த ஒரு யூஸும் இல்லாமல் தானே இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு வகையிலும் முன்னேற்றம் அடையலையே. இந்த மாதிரியான பல கருத்துக்கள் மக்கள் கிட்ட இருக்கு. அதே மாதிரி இந்தி மொழியை தமிழகத்துல அதிகமாகும் போது தமிழுடைய தனித்துவம், கலாச்சாரம், புவிசார் அரசியல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையலாம்ங்கிற ஒரு அச்சத்தை மக்கள்கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை மையம் கொண்ட அரசியல் இருக்கு. என்னதான் மும்மொழி கொள்கையில தமிழ் தாய்மொழி கல்விங்கிறது கட்டாயமா சொல்லப்பட்டாலும் இது மக்கள் கிட்ட புகுத்தக்கூடிய ஒரு தேவையில்லாத ஆணையா பாக்குறாங்க. இது ஒரு மாணவர்களுக்கு ஒரு சுமையாகவும், இந்த மாதிரி ஒரு மூணாவது மொழியை அறிமுகப்படுத்துறதுங்கிறது நடைமுறையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதாவும் பாக்குறாங்க. இந்த மும்மொழி கொள்கையில அந்த மாநிலத்தை பேசக்கூடிய தாய்மொழி இங்கிலீஷ், அதுக்கடுத்து வேற ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா வேற ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரே பள்ளியில வெவ்வேறு மொழிகளை படிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைச்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு முடியாத காரியம். ஸ்கூல்ஸ்ல தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ஸோ மற்ற மக்கள் வேற மொழி கற்றுக்கணும்னு நினைச்சாலும் அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லாமல் இருக்கும் தான் பலருடைய கருத்தா இருக்கு. இது நடைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலா பார்க்கப்படுது. பல மொழிகளுக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்றது, கட்டமைப்புல சில சீர்திருத்தங்களை கொண்டு வர மாதிரியான சில அடிப்படை சீர்திருத்தம் மேற்கொள்வதுங்கிறது ஒரு கடினமான சூழலா பார்க்கப்படுது. சரி, இப்போ தமிழ்நாட்டுல ஹிந்தி இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இங்க ஹிந்தி படிக்கக்கூடிய அவைலபிள் சோர்ஸுங்கிறது இருக்கு. ஏன் சிபிஎஸ்சி மாதிரியான பள்ளிகளை பல அரசியல்வாதிகளும் நடத்துறாங்க. ஏன் இவங்க நடத்தக்கூடிய சில பள்ளிகள்ல தமிழ் பேச பர்மிஷன் கூட கொடுக்கறது இல்ல. மீறி பேசினா ஃபைன் கூட போடுறாங்க. மாணவர்கள் தாங்க இந்தியை கற்றுக்கணும்னா அதுக்கான கட்டமைப்புங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு. சரி, இப்போ இருமொழி கொள்கையை அதிகமாக பேசக்கூடிய காரணமே தமிழ் மொழிங்கிறது காணாம போகும். அதை காப்பாற்றி வைக்கணும்னா இருமொழி கொள்கை தான் தேவைன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கும் தமிழ் மொழியை எழுத படிக்க தெரியறதில்ல. இப்போ இருக்கக்கூடிய கடைகளில் தமிழில் பீபோர்ட்ஸ் இருக்கிறதில்ல. வெளியேறக்கூடிய படங்களில் தமிழில் தலைப்பு வைக்கிறதில்ல. அவங்க வெளியேறக்கூடிய லிரிக்ஸ் வீடியோஸில் தமிழ் மொழியில் டைப் பண்ணுறதில்ல. ஏன் இப்போ இருக்கக்கூடிய பல இளைஞர்களும் அவங்க பண்ணக்கூடிய டைப்பில் தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துறது இல்லை. இப்போ பலர்களுக்கும் தமிழ் எழுத்தை படிக்க தெரியாத சூழலுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட இருக்கு. ஏன் இன்னும் மோசமான விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய சில அரசு விழாக்களையே தமிழ்ங்கிறது புறக்கணிக்கப்படுது. திரைப்படங்கள்ல தூய தமிழ் பேசுறத கலாச்சி நகையாடக்கூடிய காட்சிகள் இடம்பெற ஆரம்பிக்குது. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தமிழை தாழ்வு மனப்பான்மையோட பார்க்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ் மொழியோட பயன்பாடுங்கிறது குறைஞ்சிட்டு வருது. இங்கே ஒன்றோட தேவை இல்லைன்னா அதை விட்டு விலகிறதுங்கிறது அதிகமாகுது. இப்போ தமிழ் மொழியோட தேவைங்கிறது தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கும் தமிழ் மொழி மேலே எந்த ஒரு பட்டுதலும் இல்லாமல் இருக்காங்க. பல இளைஞர்களுக்கும் இந்தி மொழி எதிர்ப்பு பற்றி பெரிய அளவு புரிதல்ங்கிறது கிடையாது. பல இளைஞர்களுக்கும் இந்தி மொழி மேலே இல்லை இந்த இருமொழி கல்வி மேலே எந்த ஒரு பிடிப்போ இல்லை கண்ணோட்டமும் இல்லாமல் இருக்காங்க. இது தமிழ் மொழியோடைய ஒரு அபாயத்தை காட்டுது. ஏன் இப்போ கொஞ்சம் வசதி இருந்தாலும் தங்களுடைய பசங்களை இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கறது தான் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கிலீஷில் தான் அவங்களுடைய ஃபியூச்சர் இருக்கத்தான் நினைக்கிறாங்க. நீங்கள் தமிழில் படித்த வேலைகள்லாம் சொன்னீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொஃபஷ்னலாக பார்க்காதீங்கன்னு இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் பணத்தையோ மரியாதையோ சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே அதுக்கான வழியை நோக்கி போங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தை மாறும்னு கற்பனையில் இருக்காதீங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பலருடைய ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. தமிழ் வழி கல்விங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பல மக்களுடைய நிராகரிக்கக்கூடிய கல்வி முறையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்கக்கிட்ட வசதி இருந்தால்
இங்கிலீஷ் மீடியமோ இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்லையோ சேர்க்கக்கூடியது தான் அதிகமான முன்னுரிமை கொடுக்குறாங்க. இங்க தமிழர்னு பேசக்கூடிய பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர்களோட கருத்துக்கே முரணா இருக்கு. இத பத்தி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, இது தனிப்பட்ட வாழ்க்கை. தங்களோட வளர்ச்சிக்கு எது முக்கியமோ அததான் செய்றோம். பிராக்டிகலா பேசுங்க. இந்த மாரியான கமெண்ட் தான் அவங்க கிட்ட இருந்து வெளிவருது. ஸோ இங்க பிரச்சனையே இதுதான். உங்ககிட்ட காசு இருந்தா நீங்க உங்க பசங்கள சிபிஎஸ்இல படிக்க வைக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கலாம். உங்ககிட்ட பணம் இல்லையா? உங்களோட பசங்கள தமிழ் மீடியம்ல இருமொழி கல்வியில படிக்க வைங்கங்கிற மாரியான சூழல அமைக்குது. உங்ககிட்ட பணம் இருந்தா உங்களுக்கு தேவையான வசதி கிடைக்கும்ங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலம் மாறிடுச்சு. இப்ப பேசுறவங்கலாம் நாங்க இந்திய வேண்டாம் சொல்லல. இந்திய திணிப்பு தான் வேண்டாம் சொல்றோம் அப்படிங்கிற கருத்த சொல்லிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு இந்திய திணிப்பு வேண்டாம்னா, தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ பள்ளி நடத்துற மாதிரி மத்திய அரசாங்கத்தோடைய நவோதயா பள்ளியும் நடத்தவும் அனுமதி கொடுக்கலாமே. ஏழை மாணவர்கள் சிபிஎஸ்இ தரமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது சரியானது தானே இருக்கும். இங்க பிரைவேட்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துற மாதிரி கவர்மெண்டோடைய நவோதயா பள்ளி நடத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உயர்கல்வியை ஏழை மக்கள் இலவசமா படிக்கும் பொழுது இது அந்த மக்களுடைய வளர்ச்சியை உதவக்கூடியது தான் அமையும். இதுக்கு ஏன் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இதை ஏன் தமிழகத்துல கொண்டு வரலங்கிறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. இது அவங்களுடைய கருத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள், இந்திய கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இலவசமா படிக்கும் பொழுது அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா இப்போ பல வருடங்களா இந்த மொழியை வச்சு பலரும் அரசியல் செஞ்சுட்டு வராங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கும் மொழிப்பற்றோ இனப்பற்றோ இல்லாம ஒரு வேற மாதிரியான காலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்தி மொழியை திணிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனையா பார்க்கப்படுறது, இந்திய பல மாநிலங்கள் ஏற்றுக்கிறதுக்கு அப்புறமா பல மொழிகள்ங்கிறது அழிஞ்சுதான் சொல்லப்படுது. அதாவது பாலி, மார்வாதி, ஹவுதி மாதிரியான பல மொழிகள் அழிஞ்சது. இந்தி மொழியால பல மாநிலங்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் ஏற்படலைங்கிறது ஒரு பரவலான கருத்தா இருக்கு. அதே மாதிரி கனெக்டிங் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கும்பொழுது இங்கிலீஷுங்கிறது ஹிந்திங்கிறது தேவையில்லாத ஒரு இடைச்சொற்களா பார்க்கப்படுது. ஏன் இந்தி பேசக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ் மாநில மக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலை நோக்கி வராங்களே, இதுவே போதாதான்ற மாதிரியான எண்ணங்கள்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய பல மக்கள்கிட்டையும் இருக்கு. ஹிந்திங்கிறது பல மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மொழியா அமையலைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா பல தகவலை கற்றுக்கணும்னாலும் நம்ம இங்கிலீஷை நோக்கி தான் போக போறோம். இங்கிலீஷும் ஒரு சிறந்த கம்யூனிகேஷன் டூலா இருக்கு. ஸோ ஹிந்திக்கான தேவைங்கிறது இந்த மண்ணில் ஆட்டோமேட்டிக்காவே இல்லாம போகுது. அதே மாதிரி இந்திய கட்டாயமாக்க வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது. விருப்பம் இருக்கக்கூடிய இல்லை தேவை இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் கற்றுக்கிட்டா போதுங்கிற ஒரு சூழல் இருக்கிறது தான் ஒரு சரியானதா இருக்கும். நிச்சயமா இந்திய கற்றுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கறதுல தப்பில்லை. அதே மாதிரி அதை எல்லா மக்களும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் ஒரு சரியான கூற்றாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பயங்கரமான இனவாத கருத்துக்கள்ங்கிறது அதிகமாகிட்டு வருது. தென் மாநில மக்கள் நார்த் இந்தியன்ஸை வடக்கணும், அவங்க மதராசி, கேரளா சார், 100% லிட்ரேச்சர் சார் அப்படின்னு கலாய்க்கிறதோ இப்போ பரவலாக அதிகமாகிட்டு வருது. இப்போ ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பயங்கரமான எதிர்ப்புணர்வுங்கிறது அதிகமாகிட்டு வருது. வட மாநில மக்கள் கிட்ட சமூக பொறுப்புணர்வோ, சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதோ, ஒழுங்கின செயல்களை செய்யறது, சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்யறது, ஒரு நிறுவனத்துக்கோ இல்ல போலீஸ்காரர்களுக்கோ அவங்க கீழ்ப்படியாம அவங்கயே தாக்குற மாதிரியான நிகழ்வுங்கிறது அதிகமாகிட்டு வரத பார்க்கப்படுது. ஏன் இப்ப நடந்த கும்பமேளா நிகழ்வுலையும் ஒரு ட்ரெயினை அடிச்சு நோக்குறதுங்கிறது ஒரு பரவலா மக்கள் பேசப்பட்ட விஷயமா இருக்கு. இந்த மக்கள் இது சரி தப்புன்னு எதுவும் பார்க்காம பொது சொத்துக்களை சாதாரணப்படுத்துறதுங்கிறது அவங்க மேல ஒரு பயத்தை ஏற்படுத்துது. போதுமான அளவு கல்வி அறிவு இல்லை, சமூக உணர்வு இல்லை, வறுமை, ஏழ்மை, அவன் செய்யறான் நான் செய்யக்கூடாதுங்கிற குரூப் மென்டாலிட்டி, போதுமான அளவுக்கு வேலைக்கு இல்லை, பணம் இல்லைங்கிற மாதிரியான விழிப்புணர்வு, அவங்களுடைய இயலாமை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவங்க சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட முக்கியமான காரணங்களா இருக்கு. இவற்றையெல்லாம் அந்தந்த மாநில மக்கள், அந்தந்த மாநில அரசாங்கம் தான் சரிப்படுத்த ஆரம்பிக்கணும். இது மற்ற மாநிலங்களுடைய மக்களுக்கு செய்யும் பொழுது இது தேவையில்லாத சுமையாகவும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமாகவும் அவங்களால இப்படிதாங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த மாதிரியான மக்கள் மேல ஒரு வெறுப்புணர்வுங்கிறது அதிகமாயிட்டு வருது. ஏன்னா இந்த மாதிரியான வடமாநில மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வன்முறையோட கையாளுறது, அரசாங்கத்துக்கோ காவல்துறைக்கோ கீழ்ப்படியாம இருக்கிறது, நம்ம தப்பு செஞ்சா கண்டுபிடிக்க மாட்டாங்கிற தைரியம், இங்கிருந்து கொள்ளடிக்கிற மாதிரியான விஷயம் அவங்கள இன்னமும் விலக்கி வைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்க கொஞ்ச நாளா பரவக்கூடிய ஒரு விஷயம், வடமாநில இளைஞர்கள் இல்லைன்னா
திருப்பத்தூர், கோயம்புத்தூர்லாம் இந்த மாதிரியான தொழில் நகரமா உருவாகி இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க பொய் சொல்றாங்க. சமீப ஆண்டுகளா தான் தமிழ்நாட்டுக்குள்ள பிற மாநில மக்கள் வரது அதிகமாக இருக்கே தவிர, பல வருடங்களா தமிழ் இருந்த மக்கள் தான் அந்த வேலைகள செஞ்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில படிச்சு அவங்க அடுத்த கட்ட வேலையை நோக்கி நகர்ந்திருக்காங்க. ஸோ, இப்ப அந்த வேலைக்கு செய்ய ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இருக்காங்க. ஆனா, தமிழ்நாட்டில லைஃப் டைம் எக்ஸ்பென்சிவ்ங்கிறது அதிகமாக இருக்கு. இங்க வேலை செய்யக்கூடிய மக்கள் அதிக சம்பளத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனா, இந்த மாதிரியான வட மாநில மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எளிமையால வேலை கிடைச்சா போதும்னு குறைஞ்ச சம்பளத்திலே வேலை செய்ய தயாரா இருக்காங்க. எனவே தொழிலாளர்கள் தங்களுடைய லாப நோக்குக்காக இந்த மாதிரியான வடமாநில மக்களை வேலைக்கு சேர்க்கறதுங்கிறது அதிகமாக இருக்கு. ஏன்னா, இந்த மக்கள் அதிக நேரம் உழைக்க தயாரா இருக்காங்க. குறைஞ்ச சம்பளம் வாங்கினாலும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க தங்கக்கூடிய இடத்த சரியா அமைச்சு கொடுக்கலனாலும் அதை பொறுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்றாங்க. ஆனா, தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய படிச்ச மக்களா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மென்டல் தொழிலாளர்கள அடிமை மாரி ட்ரீட் பண்றதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் விரும்புறதில்ல. இதுக்கான எதிர்ப்பு குரல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ, அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கிறது வடமாநில இளைஞர்கள். ஸோ, அவங்களோட தேவைக்காக அவங்கள பயன்படுத்திக்கிட்டு, இப்போ அவங்களால தான் இந்த தொழில்களை உருவாகுச்சுன்ற மாதிரியான கட்டமைப்பு ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு மோசமான விஷயம். இங்க எதார்த்தத்த மீறிய விஷயங்கள் சமீப ஆண்டுகளா தமிழ்நாட்டில அதிகமாகிட்டு வருது. தமிழ்நாட்டில தொழிலாளர்களுக்கான ஊதியம், வசதி வாய்ப்பு மாரியான விழிப்புணர்வுங்கிறது மக்கள்கிட்ட நெறைய இருக்கு. ஆனா, வடமாநில இளைஞர்களுடைய படிப்பின்மையால அவங்க இந்த விஷயத்த தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. நிச்சயமா இந்த மாதிரியான பிற மாநில மக்கள் தமிழ்நாட்டில வேலை செய்றவங்களுக்கு ஒரு சரியான கட்டமைப்புங்கிறது உருவாக்கி குடுக்கணும். அதே மாரி அதிகப்படியான வெறுப்பு பிரச்சாரங்கள கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமானது விஷயம். ஏன்னா, இந்த விஷயம் தொடர்ந்து அதிகமானா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தேவையில்லாத பதற்றத்தையும், அவர்கள் மீது ஒரு தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்தி, ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியதா அமையும்.